தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி வரக்கூடிய நிலையில் நாளை மக்கள் நீதி மையத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். பலவேல் திமுக கூட்டணி கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது சூடுபிடித்திருக்கிறது. காங்கிரஸை தவிர்த்து மற்ற முக்கிய கட்சிகளுடன் ஏற்கனவே திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை. அது மட்டுமல்ல, தொகுதி எத்தனை என்பதை உறுதி செய்வதற்கான மும்முரமான பணிகளில் திமுக தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி கடந்த 4 தினங்களுக்கு முன்பாகவே முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் சென்னையில் இல்லாததன் காரணமாக அந்த தேர்தல் பணிக்குழுவிற்கு தங்களுடைய அறிவுரை வழங்க முடியவில்லை. இதன் காரணமாக வேறு ஒரு நாட்களுக்கு நாங்கள் வருகிறோம் என திமுக அந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் அனுமதி பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் மௌரியா, தங்கவேலு மற்றும் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு 7 பேர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில்